السلام عليكم وأهلا بكم مجددا في قناتنا. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, இந்த உலகத்தினுடைய அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குர்ஆன் வழியாக பெருமானாரை அறிமுகப்படுத்துகிறார். உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர்கள் நாம். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபை நம்மீது இருப்பதின் காரணமாகத்தான் பெருமானாரினுடைய உம்மத் ஒரு நபராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக, மஅசூம்களாக அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஆக்கியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இறை நெருக்கத்தை பெற்றவர்களும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார்கள். மஅசூம்களாக, பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், இறைநேசர்களாக இருக்கட்டும், சாலிஹீன்களாக இருக்கட்டும், ஏன் அல்லாஹுவை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடிய ஈமானுள்ள மக்களாக இருக்கட்டும், உண்மையிலேயே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வளைக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கிறது. எல்லோரும் நம்ம ஊரிலே இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் அவர்களுக்கான வேலைகளை, அந்த ஈடுபாடுகளிலே இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அல்லாஹ்வினுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை நோக்கி வருகிறார்கள். காரணம், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய இல்லத்திற்கு யாரை வரவழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் அறிந்த அந்த நபர்களிலே நாமும் ஒருவராக இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உம்மத்துகளிலே ஒருவராக இருப்பதும் பெரும் பாக்கியம். அல்லாஹ் எப்படி அவர்களின் மீது நாம் நேசம் கொண்டிருக்கிறோமோ அதே நேசத்தோடு நாளை மறுமையிலே பெருமானாரினுடைய சுஹபத்தோடு, அவர்களினுடைய ஷஃபாஅத்தோடு பெருமானாரினுடைய கரம் சுவர்க்கம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மீண்டும் ஒரு துஆ செய்து கொள்கின்றோம். காரணம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் தங்களுக்கான ஒரு சுய நலத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏதாவது நமக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த உதவிக்கான பிரதி உபகாரம் அவரிடத்திலே இருக்கும், அவருக்கான காரியமாக வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு சுயநலம் அவரிடத்திலே இருப்பது என்பது இயல்பான ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அமைத்து தந்திருக்கின்றார். ஆனால் நபிமார்கள், ரசூல்மார்களும் அவர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகம் முழுக்க பேசு பொருளாக ஒரு விஷயத்தை பெருமானாரின் மீது புகுத்துகிறார்கள். இந்த உலகத்திலே நாம் போற்றுகின்ற, நாம் பிரியம் வைத்திருக்கிற உம்மத்திலே இருக்கக்கூடிய, உம்மத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, ஏன் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 மனைவிமார்களை முடித்திருக்கிறார்கள் என்று ஒரு கொச்சையாக, ஒரு சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார். ஆனால் அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, எதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திருமணங்களை எல்லாம் முடித்தார்கள் என்று செய்வதற்கு அவர்கள் உண்மையிலேயே முன்வருவார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த ஹிதாயத்தை தவிர வேறு வழியே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களை விடவும் ஒரு உயர்ந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். 11 மனைவிமார்களை முடித்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரிடத்திலேயும் ஒவ்வொரு திறமைகள் இருந்தது. அவர்கள் இந்த தீனிற்கு, பெருமானாருக்கு தேவைப்பட்டார்கள். சுய நலத்திற்காக அல்ல, சுய இன்பத்திற்காக அல்ல, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கான தேவைகள் இருந்தது. அந்த எல்லாம் அந்த மனைவிமார்களிடத்திலே, அவர்களிடத்திலே இருந்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இத்துணை நபிமார்களினோடு இத்துணை மனைவிமார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மணமுடித்தார்கள். இப்போ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மணமுடித்தார்களே ஆனால் அந்த உம்மு ஹபீபா என்பவர் யார்? அபூ சுஃபியானினுடைய மகள். அப்ப உம்மு ஹபீபாவை மணமுடித்தால் அபூ சுஃபியானினுடைய ஆதரவும் வரும், அவரும் இஸ்லாத்திலே நுழைவார், அவரை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திலே நுழைவார்கள் என்ற ஒரு எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. அதே போன்றே நடந்தது. அபூ சுஃபியானும் இஸ்லாத்தை ஏற்றார், அவரை சார்ந்தவர்களும் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். அடுத்ததாக கதீஜா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களினுடைய வயதை விட மூத்த ஒரு பெண்மணியாக கதீஜா நாயகி அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அன்னவர்கள் அப்படி தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறதாக இருந்தால் வயோதிகம் உள்ள ஒரு பெண்ணை முடித்திருக்கவே மாட்டார். கதீஜா நாயகி வயது எத்துணை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வயது எத்தனை? 20 வயது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கதீஜா நாயகி இவர்களை விடவும் வயதிலே மூத்தவர்களாக இருந்ததற்கு காரணம் அவர்களினுடைய அரவணைப்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தேவைப்பட்டது. பிற்காலத்திலே நபித்துவம் பெற்றாலும் கூட எத்துணை பேர்கள் பெருமானாரை எதிர்த்து நின்றாலும் கூட பெருமானாருக்கு ஒரு ஆதரவு அளிப்பதற்காக இந்த கதீஜா நாயகி பயன் தருவார்கள், அரவணைப்பாக ஆறுதலாக இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றே அறிந்து விட்டார்கள். ஆகவேதான் கதீஜா நாயகி அவர்களை மணமுடித்தார்கள். அதுபோன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நபித்துவத்தின் அந்த துவக்கத்தில் இருந்து கதீஜா நாயகி மரணிக்கின்ற வரைக்கும் எல்லா நிலைகளிலேயும் ஒரு உபகாரமாக, ஒரு உதவியாக, ஒரு ஒத்தாசையாக, ஒரு பாதுகாப்பு அரணாக, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக கதீஜா நாயகி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தார். அடுத்ததாக ஆயிஷா நாயகி ஒரு கன்னி பெண், சிறு வயதை உடைய ஒரு பெண். இந்த கதீஜா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மிகச் சிறந்த ஒரு அறிவாளியாக இருந்தார். அபூபக்கர் நாயகம் அவர்களினுடைய அருமை மகள், தன்னுடைய தோழரினுடைய மகள், இவ்வளவு சுறுசுறுப்பாக மார்க்கத்தினுடைய விஷயத்திலே ரொம்ப முன்னுரிமை கொடுத்து எல்லா விஷயங்களையும் தெரியக்கூடிய அளவுக்கான ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பெண்ணாக திகழ்ந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை மணமுடித்தார்கள். காரணம், பெண்களுக்கான தேவையான எல்லா ஷரியத்தினுடைய அந்த தீனுடைய சட்டங்களும் பெண்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை மணமுடித்தார்கள். இந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த இடத்திலே வரக்கூடியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு பிறகு அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இந்த கல்வியினுடைய விஷயத்திலே எப்படி எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள், எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனக்கான மனைவியாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நம்ம உணர முடிகிறது, அறிய முடிகிறது. அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுயநலம் பாராமல் அல்லாஹ்வுக்காக மார்க்கத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அதுவும் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார்கள், அளவு கடந்து நேசம் வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உம்மி நபி என்று சொல்வார்கள். உம்மி நபி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்வார்கள். அதை நாம் தவறாக உணர்ந்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், அலம் யஜிதிக்க யதீமன் ஃபஆவா, நபியே உங்களை நாம் யதீமாக பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார். இப்போ நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம், நம்முடைய ரோல் மாடலாகத்தான் பிள்ளைகள் வருவார்கள். நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் அவர்களும் செய்வார்கள். நம்மை பார்த்து அவர்கள் வளருவார்கள், நாம் தான் அவர்களை வளர்க்கிறோம். அவர்களினுடைய ஏற்ற தாழ்வுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இதிலே குறைகள் ஏற்படலாம். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அல்லாஹ் தான் அவர்களை வளர்த்தார். யாரிடத்திலேயும் மண்டியிட்டு கல்வி கற்றதல்ல. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலேயோ அல்லது ஆசிரியர்களிடத்திலேயோ சென்று கல்வி கற்றுக் கொள்வார்கள். அதிலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கல்வி கற்றது என்பது படைத்த ரப்பிடமிருந்து கல்வியை பெற்றார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வானாரை இன்னொரு இடத்திலே அறிமுகம் செய்கின்ற போது நூன் வல் கலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிறார். இந்த கலம் என்றால் பேனா. பேனாவுக்கு எல்லா பாஷைகளும் தெரியும். எதை நாம் எழுதுகிறோமோ அதை தான் அந்த பேனா எழுதும். அதே போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை அல்லாஹ்வை வளர்க்கிறார். அல்லாஹ்வே அவர்களுக்கான கல்வியை கொடுக்கிறார், மார்க்கத்தை கொடுக்கிறார். எந்த விஷயமும் என்னுடைய ஹபீப் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலும் எல்லா கல்விகளையும் கற்றுக் கொடுத்தார். மறுமையிலே நாளை சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வுடைய அரஷ் குர்ஷ் என்னென்ன மறுமையிலே அல்லாஹ் தஆலா தன்னோடு வைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் முழுமையாக அறிய வேண்டும் என்பதற்காகவே மிகச் சிறந்த ஒரு பயணம் மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் வளர்த்தார். எந்த குறையையும் நம்மால் காண முடியும். ஆகவே தான் பெருமானாரினுடைய பிறப்பிலிருந்து அவர்கள் இறந்த வரைக்கும் அவர்களினுடைய நாவிலே ஒரு பொய்யை கூட நாம் பார்க்க முடியும். பார்த்ததில்லை,
சஹாபாக்கள் அதை கண்டதில்லை, கேட்டதில்லை. பெருமானாரினுடைய ஒரு முகத்தில் ஒரு அருவருப்பான காயை எந்த சஹாபியும் பார்த்தது. அந்த அளவிற்கு உயர்ந்த குணத்தை உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அக்கறையோடு இருந்தார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மிஅராஜில் சென்றிருந்தும் கூட அல்லாஹ் தஆலா நேரடியாக தன்னுடைய ஹபீபை சந்திக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ நபியே உங்களில் சலாம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு சலாம் சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, சந்தோஷம் அடையவில்லை. நமக்கு ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால், லாபகரமாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை வேறுமாறையாக இருக்கும். சந்தோஷம் குதூகலத்திலே நாம் குதித்திருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எந்த சந்தோஷமும் அவர்களினுடைய முகத்தில் தென்படவில்லை. உடனே அந்த ரப்பிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ரப்பே இந்த சலாம் எனக்கு மட்டும் தானா, என்னுடைய உம்மத்திற்கு இல்லையா என்று எங்கே கேட்கிறார்கள்? உயர்ந்த இடத்திலே போய் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய உம்மத்திற்கும் உன்னுடைய சலாம் வேண்டும் ரப்பே. உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உங்களுக்கு உங்களுடைய உம்மத்தில் உள்ள சாலிஹீன்களுக்கும் என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த தருணம், உச்சபட்சமான அந்த நிலையிலும் கூட இந்த உம்மத்தை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே சலாமை தந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். தலைவர்னா அப்படிதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய உச்சபட்சமாக இருந்தால் தன்னுடைய தொண்டர்களை மறக்க கூடாது. ஆனால் இன்றைக்கான தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்பதை நம்ம சொல்லி காட்ட முடியும். அந்த அளவிற்கான ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய தலைவராக இருந்தால் அதற்கு முழுக்க முழுக்க தகுதி உடையவர்களாகவே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவியாக ஒரே அறையில இருக்கின்ற போது நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. நம்முடைய சிந்தனை ஃபுல்லா வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஆயிஷா நாயகி மனைவி ஆயிஷா நாயகியோடு தனிமையில் அறையில் இருந்த போதும் கூட தஹஜ்ஜத்துடைய வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்களேன் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனேயே தாமதிக்காமல் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் ذنبها وما تأخر وما أسررت وما أعلن. எவ்வளவு பெரிய துஆ தெரியுமா? அவ்வளவு சந்தோஷம். ஒரு ஹபீப், ஒரு இறைவர், ஒரு நபி, இந்த உலகத்துக்கு அடையாக வந்த அந்த நபி நமக்காக நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ செய்வதை கண்ட அன்னை ஆயிஷா அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள், அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது சொல்வதற்கான வரையறையே கிடையாது. அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆயிஷா நாயகி அவர்களுக்கு சொன்னார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஆயிஷாவே ஆயிஷாவே உனக்கு நான் எப்படி துஆ செய்கின்றேனோ அதே போன்று ஒவ்வொரு நாளும் என்னுடைய உம்மத்திற்காக துஆ செய், ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் என்னுடைய உம்மத்திற்காக துஆ செய்கிறேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டி அருமையானவர்கள். குர்பான் மிகச்சிறந்த ஒரு இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை முழுக்க 2 ஒட்டகங்களை அல்லாஹ்வுக்காக அறுப்பார். ஒன்று தனக்காக, இன்னொன்று இந்த உம்மத்திற்காக. தன்னுடைய ஹஜ்ஜினுடைய அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அதிலே 63 ஒட்டகங்கள் தனக்காகவும் மீதம் உண்டான 27 ஒட்டகங்களை தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே கொடுத்து இந்த உம்மத்திற்காக நீங்கள் குர்பான் செய்து விடுங்கள் என்று அந்த 27ஐயும் அறுக்க சொல்லி இருக்கிறார். அருமையானவர்கள், எல்லா நிலைகளிலேயும், எல்லா உயர்ந்த அந்தஸ்துகளிலேயும், இபாதத்துகளிலேயும், நன்மைகளிலேயும், துஆக்களிலேயும் என்னுடைய உம்மத் இதிலே இடம்பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. ஹரீசுன் அலைக்கும், இந்த உம்மத்தின் மீது பேராவல் கொண்டவர்கள். எப்படி தெரியுமா? நன்மைகளாகவே நன்மையே செய்ய வேண்டும் என்று ஆசை உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தார். எந்த நிலையிலேயும் அவர்கள் பாவத்தின் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது என்ற ஆசை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. எல்லோரையும் புடம்போட்டப்பட்ட தங்கங்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இந்த உம்மத்தின் மீது கவலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. அதே போன்றுதான் தன்னுடைய வழியிலே, தன்னுடைய கல்வி சாலையில் கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்களை உருவாக்கினார். அல்லாஹ் உருவாக்கிய அந்த நபி, அல்லாஹ் தான் எல்லா கல்விகளையும் அந்த
வாழ்ந்த நபிக்கு அந்த நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அந்த பெற்ற கல்வியை உலகம் முழுக்க அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சஹாபாக்கள் 1,24,000 அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் யாரையாவது சோடையாக ஆக்குவார்களா? அந்த சஹாபாக்கள் எல்லாம் அவ்வளவு புனிதமானவர்கள். கடைசியாக கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தியாக ஒரு ஆயத்தாக இருந்தாலும் இங்கே வராதவர்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லிவிடுங்கள், சொல்லிவிடுவீர்களா என்றும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பற்றி அவர்களிடத்திலே கேட்டார்கள். எல்லோரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அந்த ஒரு பேச்சு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன அந்த விளக்கங்கள் தான், தீனினுடைய அந்த பேச்சுக்கள் தான் இந்த அளவுக்கும் அல்ல, உலகம் அழிவு நாள் வரை அந்த சஹாபாக்கள் இறைநேசர்கள் வழியாக அல்லாஹ்வுடைய கலாமும் பெருமானாரினுடைய அந்த பேர் உலகம் முழுக்க சென்றடையும் கியாமத் நாள் வரைக்கும் அது நிலைத்திருக்கு. அல்லாஹ் தஆலா நமக்கும் நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, யமன் நாட்டிலிருந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், உம்ரா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே தான் இருக்கிறார்கள் என்ற தகவலை கேள்விப்பட்ட அவர்கள் அந்த கிராமவாசி உம்ராவினுடைய உடையோடு வருகிறார்கள். முதலிலே நாம் உம்ரா செய்து விடுவோம். இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக அந்த கிராமவாசி வருகிறார். பெருமானாரை அதுவரைக்கும் பார்த்ததில்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே தான் யமனிலே வைத்து கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார். வந்து காபாவிற்குள் நுழைந்து ஆரம்பமாக அந்த தவாஃபினுடைய துவக்கத்திலே ஆரம்பிக்கும் போது யா கரீம் என்று அந்த தவாஃபை ஆரம்பிக்கிறார். ஒரு தவாஃப் என்பது ஒவ்வொரு சுற்றிற்கும் வரும்போதும் ஹஜ்ரல் அஸ்வத்தை வருகின்ற போது யா கரீம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று இஷாரா செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை தவாஃபை பார்த்து மிக ஆச்சரியப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை தொடர்கிறார்கள். அவர் எப்பொழுதெல்லாம் அந்த தவாஃபினுடைய சுற்றுகளை ஒவ்வொன்றையும் முடிக்கின்ற போது யா கரீம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் தொடர்ந்து நின்று யா கரீம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். ஒரு தடவை சொன்னால் பரவாயில்லை, 2 தடவை சொன்னால் பரவாயில்லை, எல்லா நேரமும் அவரை தொடர்ந்து வரும்போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசி அவர் சொல்வோம் யா கரீம் என்று சொல்கின்ற போதெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா கரீம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார். திரும்பி பார்த்த யாரோ ஒரு மனிதர் சொல்கிறார். அந்த கோப பார்வை அந்த கிராம மனிதரிடத்திலே இருந்து ஏதும் திட்ட முடியாது. காரணம் இஹ்ராமிலே இருக்கிறார், தவாஃபிலே இருக்கிறார். உச்சபட்சமான ஒரு நிலை, தவாஃபை முடித்து விட்டார். வேகமாக மகாமை இப்ராஹிமுக்கு வந்து 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது முடித்து யா கரீம் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இருந்து யா கரீம் என்று சொல்கிறார். மீண்டும் வேகமாக ஓடி போய் ஹதீமுக்குள்ளே அந்த வட்ட வளையத்திலே அந்த கிராமவாசி உள்ளே நுழைகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்து உள்ளே நுழைகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த இறை இல்லத்திலே போர்த்தப்பட்ட அந்த கருப்பு திரையை பிடித்து அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அந்த கிராமவாசி அந்த துஆ செய்யக்கூடிய அந்த நிலையிலேயும் யா கரீம் என்று சொல்லி என்னை மன்னிப்பாயாக, இந்த முஹம்மதை மன்னிப்பாயாக என்று அவர் தொடர்ந்து அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், பாவ மன்னிப்பு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த துஆவை திரும்ப சொல்கிறார்கள். அவருக்கு பின்னால் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனேயே திரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஜிப்பாவை பிடித்து நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு மனிதரை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை கிண்டல் செய்கிறாயா என்று கோபத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரொம்ப பேச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர்களுடைய கோபம் ஓரளவு தணிந்து இருக்கக்கூடிய நிலையிலே எல்லா கோபத்தையும் வெளிக்காட்டி உச்சபட்சமான நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்களோ அந்த முஹம்மது தான் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் அடைந்தார். நீங்களா முஹம்மது? ஆஹா, நான் தெரியாமல் பேசிவிட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அதெல்லாம் ஒன்றுமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். அந்த மனிதர் அந்த கிராமவாசி சமாதானம் ஆனதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறார். சில கேள்விகளை நான் உங்களிடத்திலே கேட்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மஹ்ஷரிலே எல்லா மக்களையும் நிப்பாட்டி வைத்திருக்கின்ற
இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கிராமவாசி சொல்ல, அது எப்படி உலகத்தில் பிறந்த எல்லா கேள்விகளுக்கு நாளை மறுமையிலே இருக்கிறது, அதை தவிர்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அந்த கிராமவாசி கேட்கிறார், அப்படியா என்னிடத்திலே கேள்வி கேட்டால் அல்லாஹ்விடத்திலே ரப்பிடத்திலே நான் கேள்வி கேட்பேன், என்னுடைய பாவங்கள் பெரியதா உன்னுடைய ரஹ்மத் உன்னுடைய இரக்கம் பெரியதா என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்பேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கொஞ்சம் சமாதானமாக ஆகுங்கள், வேற என்ன கேள்வி இருக்கிறது? உடனே அந்த கிராமவாசி சொல்கிறார், அல்லாஹ் நாளை கேட்பானா? வேற என்ன கேள்வி கேட்பான்? நான் என்னுடைய இபாதத்துகளிலே குறை செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காதா? அல்லாஹ் என்னிடத்திலே நீ கஞ்சத்தனமாக இருக்கிறாயே என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? என்னுடைய கஞ்சத்தனம் பெரியதா உன்னுடைய விசாலத்தன்மை பெரியதா ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பேன் என்று அந்த கிராமவாசி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வேக வேகமாக இறங்கி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கிராமவாசி அல்லாஹ் மன்னித்து விட்டார், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லிவிடுங்கள் என்று, இதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்க விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார். அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், உடனேயே அந்த மனிதரிடத்திலே கேட்டார், சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கிராமவாசியே, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ்வின் மீது இந்த அளவிற்கு அக்கறை வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தர தயாராக ஆகிவிட்டார், நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அன்னவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த கிராமவாசி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் நீங்கள் ஒரு நபியாக இருந்தும் கூட என்னை சுற்றி வந்து யா கரீம் யா கரீம் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? என்னை கேலி செய்வது போன்று இருந்தது, என்ன காரணம் என்று அந்த கிராமவாசி கேட்க, அருமை தோழரே, எப்படியாவது அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், நான் ஒரு நபியாக இருக்கிறேன், எந்த கஷ்டப்பட்டாவது சிரமப்பட்டாவது உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் இருந்ததால் உங்களுக்கான பாதுகாப்போடு உங்களுடைய இபாதத்துகளிலே அக்கறை அல்லாஹ்வின் மீது அந்த இறைச்சம் வர வேண்டும் என்பதற்காக உங்களை சுற்றி வந்து யா கரீம் யா கரீம் என்று சொன்னேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தகவலை அந்த கிராமவாசி இடத்திலே சொன்னார். இந்த உம்மத்தின் மீது தன்னுடைய தோழர்களின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்ன கேட்டாலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஒரு மஜ்லிஸ், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஓரமாக இருந்து ரொம்ப கவலையான முகத்தோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலாலை அழைத்து கேட்கிறார்கள், பிலாலை என்ன காரணம், ரொம்ப சோகமாக இருக்கிறீர்களே? யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கம் வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தர இருக்கிறார், தருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், சாலிஹீன்களை விட முதலாவது மனிதனாக நான் சொர்க்கம் செல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாமதிக்கவில்லை, எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் உங்களை சாலிஹீன்களை விட முதல் மனிதராக சொர்க்கத்திற்கு அனுப்புவார், சுஹதாக்களை விட முதல் மனிதராக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொன்னார்கள், ஷஹீதுகளை விட அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதான அந்த சுஹதாக்களை விட முதல் மனிதராக அல்லாஹ் உங்களை சொர்க்கம் அனுப்புவார். உடனே கேட்டார்கள், சித்தீக்குகளை விட முதல் மனிதராக நான் போக வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சித்தீக்கின்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சித்தீக் அபூபக்கர் நாயகம், அவர்களை விடவும் நீ முதல் மனிதராக சொர்க்கம் செல்வாய் என்று துஆ சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. தாமதிக்காமல் உடனேயே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை விட நான் முதல் மனிதராக சொர்க்கம் செல்ல. கேட்டுவிட்டு அப்படியே அழுது விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதை நான் வாபஸ் வாங்குகிறேன், இதை நான் வாபஸ் வாங்குகிறேன், நீங்கள் தான் முதலாவது செல்ல வேண்டும், உங்களுக்கு பின்னால் நான் சொர்க்கம் செல்கிறேன் என்று சொன்னவுடன், இல்லை எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கம் செல்வ, ஏன்னா நீ கேட்டாய், எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கம் செல்வ. உண்மையிலேயே அப்படிதான் முதல் மனிதராக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் சொர்க்கம் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டகத்திலே இருப்பார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் முதல் மனிதராக சொர்க்கத்திலே நுழைவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கேட்டதெல்லாம் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாருக்கு? அவர்களினுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். யாரெல்லாம் பெருமானாரினுடைய அந்த ஹிதாயத்தை முழுமையாக பின்பற்றி அந்த வழியிலே நடக்கிறார்களோ அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார். மினாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தரையிலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த ஹஜ்ஜிலே மினாவிலே கடந்த
அழுகிறார்கள் சஜிதாவில். அழுகை ரொம்ப அதிகமாகி விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மேல் வேக வேகமாக ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுகிறீங்க? இல்ல இல்ல, என்னுடைய உம்மத்தை நினைத்து அழுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அந்த ஹஜ்ஜத்துடைய விதாவில், அந்த மினாவிலே எல்லா மக்களும் வர வர பிரிவாக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த இடத்திலே சஜிதாவிலே கடந்து அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பயம் வந்து விட்டது, எங்கே ரூஹு போயிரும், அந்த அளவுக்கு அழுகை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து பெருமானாரை தட்டி எழுப்பி சொல்கிறார்கள், ஆறுதப்படுத்துகிறார்கள், ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார், என்ன வேண்டும் கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் கலிமா சொன்னார்களோ அவர்கள் அத்துணை பேர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ் முழுமையாக அனுமதி அளித்து விட்டான் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் ஒரு ஹதீஸ் கூட, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யாரெல்லாம் கலிமா சொன்னார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம் என்று அந்த வினாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தை நினைத்து அழுது அந்த சொர்க்கத்தை வாங்கி பெற்றிருக்கிறார். அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அவர்களினுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அழுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே அவர்களினுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி உள்ளே நுழைகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுடைய பேர குழந்தை. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைகளை பார்க்கிறேன், அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, அவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாளை வருங்காலத்திலே இந்த ஹசன் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார், ஷஹீதாகுவார். இதோ இந்த ஹுசைன் வாளால் வெட்டப்பட்டு ஷஹீதாகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய பேர குழந்தை இப்படிப்பட்ட நிலையிலே மரணிக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் அழாமலே இருக்க முடியும். தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். உடனே ஃபாத்திமா நாயகி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்கிறார்கள், அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நபிமார்களுக்கு என்று சில முக்கியம் வாய்ந்த துஆக்களை, அங்கீகரிக்கப்பட்ட துஆக்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த துஆக்களை பயன்படுத்தி என்னுடைய பேரர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்க கூடாதா என்று பெருமானார் இடத்திலே அருமை மகள் ஈரக்குல துண்டு ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அருமை மகளே, நீ கேட்டுவிட்டாய், இந்த துஆ என்பது என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சஜ்தாவிலே கிடந்து என்னுடைய உம்மத்திற்காக இந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன். அருமை மகளே, இதை நீ கேட்டு விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு துஆ செய்திருக்கிறார். ஆனால் இந்த உம்மத்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பதற்கு கூட, அவர்களினுடைய விஷயத்திலே ஒரு முஹப்பத் வைப்பதற்கு கூட யோசிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே யாரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களோடு நாளை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு சொர்க்கம் வேண்டுமானால் நம்முடைய மனைவியின் மீதோ, நம்முடைய பெற்றோர்களின் மீதோ, நம்முடைய பிள்ளைகளின் மீதோ அளவு கடந்து நேசம் வைப்பதா, பாசம் வைப்பதா எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் வெறுமனே நடிப்பு தான். ஆனால் உண்மையான பாசம், அந்த நேசம், அந்த பிரியம் என்பது பெருமானார் வைத்தால் நிச்சயமாக அந்த பாசத்தோடு பெருமானாரோடு சொர்க்கம் செல்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தருகிறார். அப்படிப்பட்ட சாலிஹீன்களாக, முத்தகின்களாக, ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.